Hi friends, welcome to MEP tutorial. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதாவது ஏரியா வந்து கால்குலேட் பண்ண போறோம் field region மூலமா. இப்போ நம்ம யூசுவலா பாத்தீங்கன்னா ஒரு 2D ல ஒரு ஏரியாவை கால்குலேட் பண்ண போறோம். ஒரு ஆர்கிடெக்சர் பேக்ரவுண்ட் இருக்கு. இல்ல பர்టిక్యులர் ரீஜனுக்கு வந்து நம்ம ஒரு HVAC கால்குலேஷன் போறோம். இல்லனா வந்து ஸ்ப்ரிங்க்லர் ஏரியா கால்குலேட் பண்ண போறோம் அப்படினு நினைச்சனா அதோட ஏரியா வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு ஆட்டோகேட் 2D இருந்துச்சுனா நம்ம வந்து ஏரியா அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு கமெண்ட் அடிச்சிட்டு நம்ம எதுக்குள்ள இருந்து எவ்வளவு வேணும் அப்படினு சொல்லி கிளிக் பண்ணிட்டு அந்த ரீஜன் நம்ம கிளிக் பண்ணிட்டு என்டர் அடிச்சு முடிச்சோம்னா நமக்கு வந்து அதுக்கான ஏரியா வந்து கிடைச்சிரும். இதோட ஏரியா பாத்தீங்கன்னா 182 மீட்டர் ஸ்கொயர். இது mm ல இருக்கு. சோ 182 மீட்டர் ஸ்கொயர். இல்லனா வந்து வேற ரூம் பார்க்கலாம். சரியா கிளிக் ஆகல. இப்போ இங்க இதுலயே பாத்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிளா இருந்தா நம்ம வந்து கரெக்ட்டா வந்து அந்த நம்ம ஃபார்முலா படி L * length * width போட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு irregular ஷேப்பா இருந்துச்சுனா இத மாதிரி ஏரியா ஃபார்முலா போட்டு தான் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா நான் இத வந்து ஒரு 4 பாயிண்ட் பிக் பண்ணி இந்த ஏரியா மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அதை கால்குலேட் பண்றேன். இப்படி பண்ணிட்டு நம்ம ஒரு என்டர் கொடுத்துட்டோம்னா இதுக்கான வேல்யூ வந்து நமக்கு வந்துரும். சம்திங் இந்த ரூமோட வேல்யூ தெரியும். இது வந்து 2D ல ஆட்டோகேட்ல நம்ம இப்படி பண்ணுவோம். ஏரியா கண்டுபிடிக்கணும் irregular ஷேப்புக்குனா இந்த மாதிரி போட்டுருவோம். இதே வந்து நம்ம 3D ல பண்ண போறோம் அப்படினா எப்படி கால்குலேட் பண்றது பார்க்கலாம். 3D ல வந்து நான் இதே கேர லிங்க் பண்ணிருக்கேன். இப்போ உங்ககிட்ட ஆட்டோகேட் கிடையாது. ஆர்கிடெக்சர் 3D மாடலும் அவங்க அப்டேட் பண்ணல. ஆனா வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் நம்ம என்ன கேக்குறாங்கன்னா இதோட ஏரியா என்னன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க சடனா அப்படினு கேக்குறாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து ஆட்டோகேட்ல ஜஸ்ட் 2D இது மட்டும் தான் இருக்கு. கேட் இல்லாத சமயத்துல அவங்க ஏரியா கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அர்ஜென்ட்டா அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூசுவலா வந்து 3D மாடல்ல இருந்தா இந்த ரூம் ஏரியா வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். பட் இது வெறும் 2D மட்டும் தான் இருக்கு. இது 3D கிடையாது. சோ இந்த இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா அவங்க சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணனும்னா நீங்க டேட்டா ஆன்டேட் போங்க. ஆன்டேட் போய்ட்டு ரீஜன் இருக்கும். அத போய்ட்டு field region கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த லைன்ஸ் வச்சிட்டு கரெக்ட்டா எந்த ரீஜன் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஏரியா வேணும். இந்த ரூமோட ஏரியா தான் அவங்க கேக்குறாங்க. இதுக்கு தான் அவங்க வந்து ஏர் கால்குலேஷன் எவ்வளவு தேவை அப்படி கால்குலேட் பண்ண போறாங்க. இல்லனா வந்து ஸ்ப்ரிங்க்லர் ஸ்பேசிங் பண்றதுக்கு எவ்வளவு ஏரியா இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க இந்த field region எந்த ஏரியாக்கு வேணுமோ அதை மட்டும் போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இந்த ஏரியா காமிச்சிரும். 193 மீட்டர் ஸ்கொயர் அப்படினு காமிச்சிரும். சோ இதே மாதிரி எல்லா இதுக்கும் வந்து நீங்க ஏரியா கால்குலேட் பண்ணிடலாம். 3D மாடல் இல்லனா உங்கள்ட்ட ஆட்டோகேடும் இல்ல 3D மாடலும் Revitல இல்ல. ஆனா 2D அட்டாச் பண்ண ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுல நமக்கு வேணும். அது வந்து irregular இருக்கு அப்படினா நீங்க இந்த field region வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப் இது. இத உங்களோட பிராக்டிகல் யூசேஜ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது தெரியணும்னா போடுங்க. Thanks for watching. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye friends. Next ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.